Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்கலாம். கிரீன் பீஸ்ல ஒரு பிரியாணி செய்யலாம். ஏற்கனவே ஒரு ஸ்பைசி ரைஸ் செஞ்சிருக்கோம். இப்போ சீசனா இருக்கனால இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கிரீன் பீஸ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரீன் பீஸ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஃப்ரெஷ் பீஸ். 1-2 முளைப்பு வந்துடுச்சு, இருந்தாலும் நல்லதானேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அந்த கப்பு அளவு பீஸும் எடுத்துக்கணும், பட்டாணியும் எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி ஒரே ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, ஒரு 4 துண்டு பட்டை. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, காய்ச்சி ஆறின பால் 1 கப். இங்கே புதினா 2 கைப்பிடி, 4 தக்காளி, சின்னதாக இருந்தனால 4 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சோம்பு 2 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாமும் இந்த மிளகாத்தூள் உப்பும் அரைச்சிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண வேணாம், அரைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிளேட்டில் இருந்தது எல்லாமே அரைச்சிட்டோம். மிக்சியில் சும்மா கொஞ்சமாக தண்ணி அப்படியே ஊற்றி அதை எடுத்து இதிலே ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லை ஹெவி பாட்டம் இருக்கிற ஒரு குக்கரோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கீயும் குக்கிங் ஆயிலும் சேர்த்துருக்கேன். கீ கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இதில் நம்ம ஆனியனும் பட்டாணியும் சேர்த்துடலாம். அது பொரிஞ்சிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம இந்த அரைச்சதெல்லாம் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம் பாலுக்கு பதிலாக. நான் தக்காளி இருக்கிறதுனால நான் பால் எடுத்துட்டேன், தயிர் சேர்க்கலை. இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றிட்டு கொதிக்கும்போது அரிசி போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்தேன். இப்போ அதுலேயே 1 டம்ளர் பால். இப்போது பாஸ்மதி ஊற வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணி இப்போ 2 கப் ஆயிடுச்சு, போதும். கொதிக்கும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுடுங்க. ஏன்னா அந்த புதினாவோட பச்சை ஸ்மெல் இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் புதினா இலைகள் தான் அரைச்சிருக்கேன். கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புதினா இலைகள் அப்படியே நம்ம சேர்க்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்து வச்சுடுவாங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோம்னா இன்னும் வாசனையாகவும் இருக்கும். குழந்தைங்க அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாமலே சாப்பிட்டுடுவாங்க. இப்போது இது ஒரே ஒரு தடவை கலந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு லிட்டு வச்சு மூடிடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். சூப்பராக நம்ம பாருங்கள், பீஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஆர்டினரி ரைஸில் கூட செய்யலாம், பாஸ்மதியிலே செய்யணும்னு கிடையாது.